இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொள்ளு சட்னி கொள்ளு ரசம் தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் வந்து கொள்ளு எடுத்திருக்கேன். இது வந்து ஓவர் நைட் ஊற வச்ச கொள்ளு. அதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு விட்டு ஒரு 4-5 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொள்ளு ரசம் செய்யறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகு, தென் 1 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அந்த வர கொத்தமல்லி, தென் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இது வந்து நல்ல காரம் உரைக்கும், அதனால் ஒன்று மட்டும் போடுறேன். தென் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு வந்து போட்டு இதை வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து ஆல்ரெடி விசில் விட்டு எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொள்ளு நல்லாவே வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நான் இதில் தான் வந்து ரசம் வைக்க போகிறேன். ஸோ இதுலேயே வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. ஸோ இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து குக்கரில் தண்ணி ஊற்றி அதை ஃபுல்லாக கழுவி நம்ம அதுலேயும் வந்து இந்த ரசத்துக்கே ஊற்றிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கொள்ளு வந்து அந்த தண்ணி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் கீழே ஊற்றாமல் அதில் ரசம் வைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து புளி ஊற வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வீட்டில் யாருக்காவது கோல்டு இருக்குது அப்படின்னா இந்த கொள்ளு ரசம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம கொள்ளு வந்து சட்னி செஞ்சோ இல்லை இந்த மாதிரி ரசம் வச்சோ சாப்பிடும்போது வந்து கோல்டு சீக்கிரம் வந்து சரியாயிடும். இப்போ வந்து நம்ம அந்த புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா அந்த கொரன்னு, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜீரக மிளகை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி கொள்ளு வேக வைக்கும் போதே உப்பு வந்து போட்டிருக்கோம். அதனால் இப்போ வந்து தேவையான அளவுக்கு மட்டும் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து எனக்கு கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக ரசம் எப்படி இருக்குமோ நுரை கட்டின உடனே ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் சேம். இப்போ நுரை கட்டின உடனே நம்ம கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான், கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நுரை கட்டிடுச்சு. இப்போ வந்து ஒரு கொத்து கொத்தமல்லி தலையை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம வந்து இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரசம் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நான் இது வந்து ஷூட் பண்ண கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால் வந்து நான் சொல்கிறேன். கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இதை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். தென் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து நல்லா வந்து வதக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வந்து வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வதக்கினதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொள்ளு போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கொள்ளையும் வந்து அதிலே ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான கொள்ளு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொள்ளு சட்னி கொள்ளு ரசம் வந்து ரொம்பவே நல்லது. வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக நம்ம இதை சேர்த்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.